சூப்பராக இருக்கும். இல்லை இதுக்கு முன்னாடி கமல் சார் பண்ணதை எவ்வளோ பார்த்துருக்கீங்களா? அது கமல் எனக்கு விஜய் சேதுபதி சார் செய்கிறாருன்னும் போதே நான் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஆமாம், இல்லை கமல் பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். இப்போ கமல் சார் பண்ணும்போது அதான் வீக் எண்டில் வந்து எல்லாரையும் வர வச்சு பேசுகிறது எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ விஜய் சேதுபதி பண்ணால் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்? விஜய் சேதுபதி பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். எனக்கு அவங்கள நல்லா பிடிக்கும், அதனால எனக்கு பிடிக்கும். பார்த்துட்டு ப்ரோமோ வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா? ஒரு 2 ப்ரோமோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க, ஏதாவது பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? ஆமாம், ப்ரோமோ வந்து அவர் ஷூட்டில் நல்லா செமையாக வாக் பண்ணுற மாதிரி ஒரு இது இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து கண்டிப்பாக பார்ப்போம். சரி, அவர் வந்து இந்த புக்ஸு அப்புறம் நல்ல படங்கள் அதெல்லாம் ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ விஜய் சேதுபதி அந்த மாதிரி பேசுகிறதுலாம் எப்படி இருக்கு? நீங்கள் விஜய் சேதுபதி மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், ஆக்டிங் எல்லாம் அவர் அடிச்சிக்கவே முடியாது இல்லைங்களா? நல்லா நேச்சுரலாக சூப்பராக பண்ணுவார். விஜய் சேதுபதி பண்ண ஆமாம், கண்டிப்பாக பண்ணுவேன். பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமலுக்கு பதிலாக விஜய் சேதுபதி வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், இந்த விஷயத்தை எப்படி நான் பாருங்க, அவர் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவர் உண்மையிலே விஜய் சேதுபதி நல்லா பண்ணுவார். அவர் உண்மையிலே நல்ல யதார்த்தமான ஒரு நடிப்பு அவர் நடிப்பார். அவர் யதார்த்தமாக சில விஷயங்கள் நல்லா அற்புதமாக நடிப்பார். எல்லா படமே அவர் படத்தை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ பிக் பாஸில் அவர் போய் பண்ணுறாருன்னா சிறப்பாக தான் இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். அதை விட அவர் கமல்ஹாசன் பண்ணுறதை விட இவர் இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பாக பண்ணுவாருன்னு எதிர்பார்ப்புன்னு அதிகமாக இருக்கும். ஏன்னா இவர்கிட்ட ஒரு மக்கள் செல்வன்னு ஒரு படம் இருக்குல்ல, இவருக்கு ஒரு பேர். அதனாலேயே இவர் கொஞ்சம் மக்கள் நிறைய பார்ப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை இன்னும் நிறைய டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கமல் சார் வந்து கிளம்பி போயிட்டார். அவர் வந்து நிறைய புக்ஸு படத்தை பற்றிலாம் நிறைய சொல்லுவார். எதனா ஒரு சனி ஞாயிறு வரும்போது இப்போ விஜய் சேதுபதி அதெல்லாம் பேசுகிறது எப்படி இருக்கும்? விஜய் சேதுபதி இவர் நல்லா தான் அருமையாக பேசுகிறவர். அதை இவர் எப்பயுமே கலாய்க்கிறக்கூடிய, இவரும் சாதாரணமாக கலாய்ப்பார். இவரும் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். இவர் நல்லா பண்ணுவாருங்கிற மட்டும் தான் எனக்கு தெரியுது. இதுக்கு மேலே அவர் உண்மையிலே சாதாரணமாக பேசுனாலே நான் நடிப்பு தாங்க அவர்கிட்ட. அவர் எங்கே நடிக்கிறாரு, வராரு, பேசிட்டு போகிறாரு, அவ்வளோதான். எங்கே டைலாக் பேசுகிறாரு, நடிக்கவே இல்லையா? அதுவே கிளாப்ஸ் விழுது, கை தட்டுறாங்க, ஆடியன்ஸு கை தட்டுறாங்க. அந்தமாரி வர போகிறாரு, பேச போகிறாரு, போக போகிறாரு, அவ்வளோதான். அவர் என்ன மைண்டில் தோணுதோ அன்றைக்கி பேச போகிறாரு. அந்த நிமிஷத்தில் டாப்பாக தான் போகும். விஜய் சேதுபதி பண்ணால் ஓகே தான் அப்படின்னு. ஓகே தான், நல்லா தான் இருக்கும். விஜய் சேதுபதி பண்ணால் மக்கள் அவர் மேலே அன்பு வச்சுருக்கேன். அவர் மக்கள் செல்வன்னு பேர் வாங்கியிருக்காரு, யதார்த்தமாக நடிக்கிறாரு. அவர் மேலே ஒரு பாசம் இருக்குது மக்கள்கிட்ட. என்னமோ தெரியல, அவருக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கா என்னன்னு தெரியல. கமல் அதுக்கு முன்னாடி நல்லா பண்ணினார், அருமையாக பண்ணார். அவருக்கு வயசாகிட்டுல, அவருக்கும் வயசை தாண்டிட்டு இப்படி அவர் ஒதுங்கிறது தான் சில விஷயங்களுக்கு இளைய தலைமுறைகளுக்கு வழிவிட்டு ஒதுங்கிறது தான் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரையும் பாராட்டணும். அடுத்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இடம் கொடுக்குறாருல, அதுவே பெரிய விஷயம் தானே. அவர் இருக்கிற இடத்துல இவர் இன்னொரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு, எவ்வளோ பெரிய விஷயம். அதுவே பெரிய விஷயம். அவரும் ஒரு பெரிய ஒரு பெருந்தன்மைக்காக ஆகிட்டார் கமல்ஹாசன் சாரும். இப்போ விஜய் சேதுபதி சார் வந்திருக்காரு, இவரும் நல்லா பெட்டராக பண்ணுவார். ஆனால் சிறப்பாக போகும் பிக் பாஸ். இன்னும் நிறைய பேர் மக்கள் பார்ப்பாங்க, பார்க்காதவங்க கூட பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். நன்றி. கமல்ஹாசனுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சேதுபதி அவர் வந்து போஸ்ட் பண்ணுறாரு. பிக் பாஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? ஆக்சுவலி எனக்கு என்னென்னா விஜய் சேதுபதி அண்ணாவை பிடிக்காத யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாடு முழுக்குமே ஒரு மக்கள் செல்வன், அதனால தான் அவருக்கு பேரே வந்தது. கமல்ஹாசன் சார் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டார், எனக்கு வந்து ஷூட் இருக்க ஒரே காரணத்தினால நான் அதனால தான் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ப்ரோமோ பார்க்கும்போது அது ஒரு டவுட்டாகவே ஆகுற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா ப்ரோமோவில் வந்து அந்த ரெட் கார்டு கொடுத்த விஷயமா இருக்கட்டும், நிறையா கமல்ஹாசன் சாரோட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், நம்ம எதெல்லாம் மிஸ்டேக்காக பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோமோ அந்த விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி ஒரு ப்ரோமோ வந்து ரெடி பண்ணது வந்து எனக்கு ஒருவேளை இது உண்மையா அது உண்மையா அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி விஜய் சேதுபதி சார் ப்ரோமோவில் சொல்லிட்டாரு, ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறையா நம்ம பிக் பாஸில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்லேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சீசன் பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் 4-5வது சீசன்லாம் போக 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 அப்படியே போர் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. திருப்பி பண்ணதே பண்ணுற மாதிரியே இருக்குது. திருப்பி அவர் சொன்ன டைலாக்கே ஒரு புது இது எதுவுமே இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ விஜய் சேதுபதி அண்ணா வந்து ரொம்ப காமாக கூலாக ஒரு விஷயம் பண்ணுவார். அந்தே கூலாக அப்படியே இதில் கொண்டுட்டு போவாரா இல்லை ரொம்ப அதிரடியாக இறங்குவாரா அப்படிங்கிறது தான் நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து குக் வித் கோமாளியில் கூட சார் வந்து வந்திருப்பார். அப்போ வந்து ஜோயாவை எல்லாருமே கலாய்ப்பாங்க, பயங்கரமாக இது பண்ணிவிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் தான் வந்துட்டு அவளோட டேலண்ட் என்னங்கிறத வந்து வெளிப்படுத்தியிருப்பார். நீங்கள் இவ்வளோ கலாய்க்கிறீங்க, இவ்வளோ பண்ணுறீங்க, அவளுக்கு எதுவுமே தெரில, எது ரொம்ப ஃபன்னாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனால் அவள் உண்மையிலே பெரிய ஆளுங்க, அவளோட டேலண்ட் வெளியில் வரல அப்படின்னு. ஸோ ஒருத்தவங்களோட டேலண்ட்டை மட்டுமே பார்க்குறதா விஜய் சேதுபதி சாரோட ஸ்டைல்னே நம்ம நினச்சிட்டு இருக்கோம்.
அதே இது இப்போ பிக் பாஸ்ன்னு போகும்போது மேக்ஸிமம் நம்ம டேலண்ட் இல்லாமல் அவங்களோட மைனஸை மட்டுமே அதிகமாக சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸோ இவர் எப்படி பண்ண போகிறாரு, அதே இவர் நேச்சுரலாகவே இருக்க போகிறாரா, உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் நேச்சுரலாக இருக்காங்களா இல்லையாங்கிற எதிர்பார்ப்பை விட எனக்கு விஜய் சேதுபதி அந்த நேச்சுரலோடு இருப்பாரா, இல்லை மாறி வெறும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காண்டி டோட்டலாக வேறு மாதிரி மாறிடுவாரோங்கிற பயம் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவரோட நேச்சுரல் தான் எல்லாரையும் லவ் பண்ண வச்சது. உண்மையில் அந்த நேச்சுரல் இதில் இருக்கணும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன்.